ஐயா, இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த பொருளாதார தேவைக்காக அனைவரும் ஓடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபலைசேஷன் ஆயிப்போச்சு. மக்கள் எல்லாமே பொருள் சார்ந்த தேடுதல்ல இருக்கும்போது, நம்ம இந்த மாரி தியானங்கள் எல்லாம் ஒரு அருள் அருள் சார்ந்த தேடுதலா இருக்குது. இது எப்படி இந்த காலத்துல பொறுமையா உட்கார்ந்து இந்த தியானத்த பண்ணி, இதெல்லாம் இந்த காலத்துல கேட்கறதுக்கு ஏதாவது மக்கள் வருவாங்களா? ஏன்னா பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்தி சார்ந்த விஷயங்களுக்கு தான் மக்கள் முக்கியத்துவம் குடுப்பாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே நான் கோவிலுக்கு போய் நான் வேண்டிட்டு நான் தேங்காய் உடைக்கணும். இல்ல வேற ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நான் கடவுளை பிரார்த்திச்சு அது வேண்டின உடனே போய் அந்த காணிக்கையை நிறைவேற்றிக்கிறது தான் வழக்கமா இருக்குது. இப்ப திடீர்னு நீங்க தியானம் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்கு குழப்புறதுனால, இந்த தியானத்தினால எங்களுக்கு என்ன நல்லது கிடைச்சிரும் அப்படின்றத யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா இது ரொம்ப லிமிட்டட் பீப்புள் மட்டும் தான் இந்த தியானத்தை செய்றாங்க. எல்லாருக்கும் ஈஸியா அருள் கிடைக்கணும்னு தான் எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட கேள்வி சுருக்கமா சொல்லிடுறேன். பொருள் சார்ந்த அந்த உலகத்துல இந்த அருள் சார்ந்த தேடுதல் சாத்தியமா? அதை நீங்க கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த தியானங்கிறது இந்த வாழ்க்கை முறைக்கு தேவையானகள் தான் நம்ம இந்த நெற்றிக்கண் தியான மையத்துல முதல் படி சொல்லி தரப்படுகிறது. இது அருள் சார்ந்த பயிற்சி அல்ல. இதுக்கு அடுத்த பயிற்சி தான் அருள் சார்ந்த பயிற்சி இருக்கு. நெற்றிக்கண் தியானம்ங்கிறதே உங்கள் வாழ்வியல் சார்ந்த பயிற்சி. இது இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி இன்னைக்கு பொருளாதாரம் இன்னைக்கு எல்லோருக்குமே அவசியம். நமக்கு வேலை அவசியமா இருக்கு. தொழில் நமக்கு வேணுங்கிற நிலைமை இருக்கு. அதே போல நம்மளுடைய முன்னேற்றங்களும் நமக்கு தேவையா இருக்கு. 2 வருடம் நம்ம வேலை செஞ்சிட்டோம், ஒரு 6 மாசம் நமக்கு வேலை இல்லைன்னா நம்ம திண்டாடுவோம். அப்ப நமக்கு என்னன்னு தெரியாதையே நம்ம குழப்பம் அடைவோம். நம்முடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். அப்ப நமக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படும். நம்மளால 6 மாதங்கள் சம்பளம் இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஏன்னா நம்ம அதுக்கான கடன்களை வாங்கியிருக்கோம், அதுக்கான பொருளாதாரமா நம்ம வாழ்க்கையை நடத்தியிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம நிறைய விஷயங்களை செயல்படுத்தியிருப்போம். இதெல்லாம் நம்ம அடுத்த நிலைக்கு நம்மளால போக முடியாம திண்டாட்டம் ஏற்படும். அப்ப இந்த தியானம் தான் நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துது. நம்ம இன்னைக்கு தொழில் நிறுவனங்கள் இல்ல பல நிலைகள் இருந்தாலும் கூட இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேலைக்காரன்ற மாதிரி தான் இருக்கே தவிர நம்ம முதலாளியா இல்ல. அங்க நம்ம கௌரவம் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம அங்க வேலைக்கு போறோம் சம்பளத்துக்காக, சம்பளத்தை நம்ம வாங்குறதுக்காக வேலை செய்யறோம். இது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோள் அப்படிங்கறதா இருக்கணும். அங்க போய் நம்ம விகண்டாவாதம் பேசுவதோ, அகங்காரமா பேசுவதோ, கோவப்படுற மாதிரி பேசுவதோ, அவங்க பேசுறதுக்கு நம்ம கோவப்படவோ இல்ல வருத்தப்படவோ இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய தொழில் நிலை அப்படி இருக்கு. அதனால அடுத்த தொழில் வர்றவர்களையும் நம்ம சகிப்புத்தன்மையோட செய்யணும். உடனே நம்ம கோவப்பட்டோம்னா அந்த நிறுவனங்கள்ல நம்ம வேலை செய்ய முடியாது. இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. அப்போ அதுக்கு நம்ம பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நமக்கு வேணும். நம்ம ஒரு இடத்துல ஒருத்தருக்காக நம்ம கோவப்படுறதுனால நம்ம ஒரு வருடமோ இல்ல 6 மாதங்களோ இல்ல நம்ம கடந்து செல்ல வேண்டி இருக்கும். அதே நேரங்கள்ல நம்ம ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு நம்ம அடுத்த கம்பெனிக்கு போகும்போது இடையில வேலை இல்லாம இருக்கும்போது ஏன் வேலை இல்லைன்னு அவங்க கேள்வி கேட்பான். அப்ப நமக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை மட்டும் இல்ல, அதுக்கு நம்ம தெளிவுபடுத்த முடியாது. ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே ப்ரொமோஷனோட நம்ம வேற ஒரு கம்பெனிக்கு போறக்கூடிய அளவுக்கு நம்ம தகுதியும் திறமைகளும் சகிப்புத்தன்மையும் நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இந்த வாழ்க்கை முறைக்கு இந்த தியானம் அவசியமா தேவைப்படுதுங்கிறது தான் இதுல உண்மையான ஒரு நிலை. தொடர்ந்து இந்த வாழ்க்கை முறைய ஒரு புரிதல், நம்ம யாருங்கிறது நமக்கு புரியுது, நம்ம சக்தி என்னன்னு புரியுது, நம்மளுடைய பொருளாதாரம் என்னன்னு புரியணும், நம்ம குடும்பனுடைய நிலைகளை பற்றி புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் இந்த தியானம் அவசியப்படுது. அதனால அருள் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம பிறகு போய்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாள் வரலையே பிறகு நம்ம அதை போகலாம். ஆனா இப்போ நமக்கு இந்த தியானம் அடிப்படை தேவை. இந்த நெற்றிக்கண் தியானம்ங்கிறத கூறிக்கொள்கின்றேன்.